إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون وقال نبينا صلى الله عليه وسلم لا يفرق مؤمنا مؤمنة إن كره منها خلقا أو رضي منها آخر. எல்லா புகழும் ஆலத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தும் வல்ல நாயனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு, உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபியங்கள், இமாம்கள், இறை நேசர்களாகிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் அடியார்களே, சங்கையானதொரு மாதம். இந்த மாதத்திலே கடைசி பத்திலே மிகவும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது மாதம் முடியக்கூடிய இந்த நிலை. இப்படிப்பட்ட இந்த நாளிலே அல்லாஹும் அவனுடைய தூதரும் எப்படி நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இரவு தொழுகையிலே ஈடுபட்ட நிலையிலே இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய ஒவ்வொரு நொடியும் நமக்கு நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய பாவங்கள் நன்மையாக மாற்றப்படுகிறது என்ற நல்லதோர் எண்ணத்தோடு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நாம் காதாழ்த்தி கேட்போமாக. அருமையானவர்களே, இன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இல்லம் அமைதி பெற என்ன வழி. உள்ளம் அமைதி பெற என்ன வழி என்பதை பற்றிய சில குறிப்புகளை ஏற்கனவே நாம் பார்த்தோம். உள்ளம் அமைதி பெறுவதற்குள்ள வழிகள் என்ன என்று. இன்று நாம் பார்க்க போவது என்ன, இல்லம் வீடு அமைதி பெறுவதற்கு வழி என்ன. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே 16வது அத்தியாயம் 70வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவது, அல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, உங்களுடைய இல்லத்தை, உங்களுடைய வீட்டை மன அமைதி நிறைந்ததாக நான் ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏதோ ஏசி வச்சு நல்ல பில்டிங் கட்டி அந்த மாதிரி அமைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது அல்ல. அவையெல்லாம் அமைதியானது. வீட்டுக்குள்ள போனா நல்ல அமைதியா இருக்குது, எந்த சப்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அல்ல. மன அமைதி. வீட்டுக்குள் நுழைந்தால் ஒரு மனிதனுக்கு மன அமைதி கிடைக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பல்வேறு டென்ஷன்ல, தொழில் நிலைகள்ல, நண்பர்களோடு உள்ள பிரச்சனைகள்ல, டிராபிக் பிரச்சனைகள்ல, பல்வேறு சிக்கல்கள்ல, சிரமங்கள்ல டென்ஷனோட வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்து உள்ள நுழைந்ததும் எல்லா டென்ஷனும் மறந்து போகும். என்ன மாத்தமா சொல்றீங்களேன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்றது எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்யும், அப்படியே மறந்து உள்ள போனது நல்ல ஒரு அமைதியான ஒரு நிலை கிடைக்கும், கிடைக்க வேண்டும். அல்லாஹ் கிடைக்கும் என்று சொல்கிறான், நமக்கு கிடைக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இல்லம் அமைதி பெறக்கூடியது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே, இன்று மிகப்பெரிய ஒரு ஜெயிலாக, சிறைச்சாலையாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் அமைந்திருப்பது வீடாக நம்மில் பலரை பார்க்கிறோம். நானே 1000 பிரச்சனையில் அங்கிருந்து வந்துட்டு இருக்கேன், ஓம் பிரச்சனையை போட்டு கேட்கறதுக்காக எனக்கு நேரம் தூரப்போ என்று சொல்லக்கூடிய நிலைகள் நம்மில் குடும்பத்தில் எத்தனை பேருக்கு ஏற்படுகிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டை கதவை தட்டி உள்ள வந்ததுமே ஒரு மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சா வேற என்ன செய்ய, தலையெழுத்து வீட்டுக்கு தான் வந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் ஒருவன் சந்தோஷமா இருப்பான். எனக்கு 10ஆம் தேதி கல்யாணம், 15ஆம் தேதி கல்யாணம், நீ வந்துடணும், நீ வந்துடணும் மாப்பிள்ள, நீ வந்துடணுப்பா என்று எல்லாத்தையும் அழைப்பான், சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருப்பான். கல்யாணம் முடிந்து ஒரு 10 நாள் 15 நாள் ஆளை காணவே முடியாது, எங்க இருக்கானே தெரியாது. அதுக்கு பிறகு ஒரு மாசம் கழிச்சு, எப்படி மாப்பிள்ள நல்லா இருக்கியா, என்னத்தை போட்டு கேட்கறீங்க நீங்க, நல்ல நிம்மதியா இருந்த நிம்மதியெல்லாம் குலைச்சிட்டாங்களப்பா, மன அமைதியே எனக்கு போச்சே, ஏன் இந்த மாதிரி திருமணங்கிறது இவ்வளவுதானா, ஏன் இதுக்குத்தான் முடிச்சாங்களா, கஷ்டமா இருக்கிற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கிறோம்.
என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு இந்த பெண்ணை மணமுடித்தது என்று சொல்லக்கூடிய எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள். நிறைய பேர் வெளியில சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு 10 வருடம் 20 வருடம் 40 வருஷம் கழிச்சதுக்கு பிறகு கூட ஓரளவு பரவாயில்லைன்னு சொல்ற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் ஒன்ன எதுக்கடா சனியத்தை நான் முடிச்சேன்னு சொல்லி இன்னைக்கும் தலையில அடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 4 பிள்ளை பெற்றிருப்பாங்க, 8 பிள்ளை பெற்றிருப்பாங்க. இருந்தாலும் இந்த சனியத்தை விட்டு நான் எப்போ போக போனா தெரியலையேங்கிற மாதிரி சொல்லக்கூடிய வயோதிக நிலையில் உள்ளவர்களும் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப ஆண்களுடைய வார்த்தை, நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன மாதிரி வார்த்தை வருது? நான் வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய ஒரு தவறு இந்த பெண்ணை முடிச்சதுதான். அதே மாதிரி அந்த பொண்ணுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்தோன்னு சொன்னா வீட்டுல சொல்லுவாங்க, கல்யாணம் முடிச்சு 1 மாசம் ஆக இல்லைங்க, அந்த புள்ள இந்த புலம்புது, இந்த மனுஷனை முடிச்சிட்டு நாம் படுற பாடு இருக்கு, அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படிங்குது அந்த புள்ள, அது இவ்வளவு கஷ்டப்படுதான் அந்த பையனோட அவங்க சொல்லுவாங்க. பெண்ணினுடைய தரப்பிலிருந்து, ஆண் தரப்பிலிருந்து இது போன்ற வார்த்தை, பெண் தரப்பிலிருந்து இது போன்ற வார்த்தை. 2 பேரும் சேர்ந்து பிள்ளைங்களை என்ன சொல்லுவாங்க? ஏண்டா சனியா, எங்க வயிற்றுல பிறந்துட்டு இந்த மாதிரி எங்களை அநியாயம் காத்துக்கிட்டு இருக்கிறா, எங்க பேரை கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பிள்ளைங்களை பார்த்து திட்டுறது. பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? ஏம்மா எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க, எங்களை ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, வாப்பா என்னை பத்தி புரிஞ்சுக்கிறதே இல்லை, எங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கிறதே இல்லை. இது பிள்ளைங்களுடைய ஸ்டேட்மெண்ட். இப்படி ஒரு குடும்பங்களில் அமைந்திருக்கிறது. பல்வேறு குடும்பங்களில் வெளியில் சொல்லக்கூடிய அளவிற்கு, சில இடங்களில் இது போன்று சொல்ல முடியாத நிலையில் இல்லாத பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. 100% நாம் சொல்லலாம், பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. எல்லா குடும்பங்களிலையும் சிறிதோ பெரிதோ பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஆனால் தீர்க்கப்படாத பிரச்சனையும் அல்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவைகள் தீர்க்கப்படக்கூடிய ஒன்றுதான். தீர்வு என்னங்கிறத தான் நம்ம பார்க்கணும். தீர்வை பார்க்காததுனால தான் நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல்பாங்க. முதல்ல நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எத்தனையோ பேர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க, தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு சில ஒரு விஷயங்கள், அதற்கு பிறகு தேர்ந்தெடுத்தவங்களுடைய நிலை என்னங்கிறத பார்ப்போம். தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தராங்க. பொதுவாக மனைவியை நீங்கள் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி சகோதரர் வந்து சொல்கிறார், எனக்கு பெண் பார்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னதும், அந்த பெண்ணை நீ பார்த்தாயான்னு கேட்கிறான். யார சொல்ல, நான் பார்க்கல, போய் பாரு. பார்ப்பதினால் உனக்கு இணக்கம் ஏற்படும். உனக்கு என்ன ஏற்படும்? இணக்கம் ஏற்படும், அன்பு ஏற்படும். நீ பாரு அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துறாங்க. நிறைய இடங்கள்ல நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம்லாம் எப்படின்னு சொன்னா, சம்பந்தப்பட்ட அந்த மாப்பிள்ளை மட்டும் பார்க்க மாட்டார். மாப்பிள்ளையோட அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், ஊர் உலகத்துல உள்ள அவ்வளவு பேர் என்ன செஞ்சிருவாங்க, பெண்ணை போய் பார்க்கறதுக்கு போயிட்டு வந்துருவாங்க. யார் மட்டும் பார்க்க மாட்டா? மாப்பிள்ளை மட்டும் பார்க்க மாட்டார். அது பார்க்க கூடாது. எப்படி பார்க்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி? அப்ப நீங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம், முடிக்கக்கூடியவன் பார்க்க கூடாதா? அப்ப எல்லாரும் பார்த்துட்டு வந்துருவாங்க, இவர் மட்டும் பார்க்க மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? சம்பந்தப்பட்டவங்க போய் பார்க்கணுங்கிறான். பார்த்தால்தான் அங்கே இணக்கமும் ஒரு உறவும் நல்ல நிலைகளும் கிடைக்கும் அப்படிங்கறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு, அது வேற பக்கம். இது நான் சொல்லக்கூடியது நல்ல குடும்பங்கள்ல உள்ள விஷயங்கள். இன்னைக்கு இன்டர்நெட் மூலமாக எப்படி எல்லாமோ நிக்காஹெல்லாம் முடிஞ்சு போகுது, உறவுகள்லாம் எப்படியோ ஆகி போயிருது. ஒரு சகோதரருடைய ஒரு சூழ்நிலை என்னன்னா, ஒரு 20-25 வயசு நெருங்கிக்கிட்டு இருக்குது. என் மகா வெளிநாட்டுல இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதனால கல்யாணம் முடிக்கணும்னு சொல்றான். அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். வற்புறுத்தி நீங்களா சொல்லுங்களா ஜெருத்து, நான் பிடிச்சி வந்ததுக்கு பிறகு, ஏன்பா அந்த மாதிரி எத்தனை வயசு வரைக்கும் நீ திருமணம் முடிக்காம இருப்பா, அது நல்ல பழக்கம் இல்ல, 25 வயசு தாண்டிட்டு சொன்னா ஆபத்து, சீக்கிரமா நீ திருமணம் முடிச்சே ஆகணும் என்று அவன்கிட்ட வலியுறுத்தும் போது, நீயா சொல்லு, யாரையா நீ விரும்புறன்னா அதை சொல்லு. ஏன்னா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி சிலர் தடுக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். நீயா யாராவது விரும்புறியா சொல்லு என்று வற்புறுத்துவான். அவன் அந்த ஊர்ல இந்த பெண்ணை நான் விரும்புறேன், சரி அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லை, நல்ல பிள்ளையா இருக்கலாம், போய் பாப்போன்னு சொல்லி குடும்பத்தில் உள்ளவங்க போய் பார்த்துட்டு வராங்க. எல்லாம் பேசி முடிஞ்சது. கடைசியில வீட்டுல போய் அந்த பெண்ணுக்கு அந்த ஊர்வலை வாங்கலாம்னு சொல்லி பார்த்தா, இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு எப்பவே நிக்காக முடிஞ்சிட்டுட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. பெற்றோர்களுக்கு தெரியாம திருமணமே முடிஞ்சு போச்சு. இது நடந்த நிகழ்வு. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப உஷாரா இருக்கணும் பெற்றோர்கள். வெளிநாட்டுல உட்கார்ந்து நாம உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளை என்ன செய்யுது
நல்லா படிச்சுக்கிட்டு இருக்குது, நல்ல நிலையில இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லி பணத்தை அனுப்பிக்கிட்டே இருப்போம். நல்ல ஜாலியா இருந்துகிட்டு இருப்பான். ரொம்ப கவனமா இருக்கணும், நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ முதலில் ஒரு பெண் பார்ப்பதாக இருந்தால் ஒரு ஆண் பெண்ணை பார்க்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. அப்படி அனுமதிச்சு முடிக்கிறது தான் எனது பார்த்து முடிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய விளைவுகளை அது தடுக்கும். ஏன்னா சென்ற வருஷம் நோன்புக்கு முன்னாடி ஒரு திருமணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். நடத்தி முடிஞ்சதுக்கு பிறகு, பெருநாள் முடிந்ததுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த பெண் எனக்கு மாப்பிள்ளை வேண்டாம் சொல்லி ஹுலா கேட்டு வருது. திருமணத்திற்கு முன்னாடியே நம்ம சொல்லிடுவோம், கணவன் தரப்புலையும் கேட்டுருவோம், பெண் தரப்புலையும் கேட்டுருவோம். எல்லாமே நீங்க பாத்தீங்களா என்ன ஏது எல்லாமே ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு தான் இது பண்றது. அதே மாதிரி கேட்டுதான் அந்த நிக்காகை நம்ம நடத்தி வச்சோம். அதற்கு பிறகு என்ன வருதுன்னு சொன்னா, அந்த பெண்ணு சொல்லுது, இந்த என்னுடைய மாப்பிள்ளை மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது, அவர்கிட்ட நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குது, எனக்கு வேண்டாம். அவர்கிட்ட நம்ம விசாரிக்கும் போது வல்லாஹி சொல்லி அவர் சொல்றாரு, ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தப்புகள் இருந்துச்சு, என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, நான் நல்ல நிலையில இருக்கிறேன், இபாதத்தோட இருக்கிறேன், என் மேல இந்த குற்றச்சாட்டை இந்த பெண்ணு வைக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு குறையை அவர் சொல்றாரு. நல்ல துருவி துருவி நம்ம விசாரிக்கும் போது அந்த பெண்ணிடத்தில் நாம் சொன்ன செய்தி என்ன, உன் கணவனிடத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொன்னா இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். மது பழக்கம் இருக்குதா, அவனை அடிச்சு இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, மது அருந்தக்கூடாது, இனிமே அருந்தனா விவாகரத்து பண்ணிடும்னு சொல்லி நிறைய மிரட்டி வைக்கலாம். உண்மையான விஷயத்தை மட்டும் சொல்லு, அந்த மாதிரி சரி பண்ணா ஓகேயா என்று கேட்கும்போது அந்த பெண் இல்ல. அப்ப என்ன விஷயம், என்ன குறை? எனக்கு அவர் பிடிக்கவில்லை, எனக்கு அவர் பிடிக்கவில்லை. பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கலன்னு சொல்றீங்க? அவருடைய முகம், உடல் அமைப்பு எனக்கு பிடிக்கவில்லை. அப்ப இதை திருமணத்துக்கு முன்னாடியே நீங்க சொல்லி இருக்க வேண்டியதானே? பாத்தீங்களான்னு கேட்டா ஆமான்னு சொன்னீங்களே, ஏன் சொன்னீங்க? குடும்பத்தில் உள்ளவங்களை விசாரிச்சு கேட்கும் போது அவங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போட்டோ கொடுத்திருந்தாங்க, அந்த போட்டோவை நாங்க பார்த்தோம், உடல் அமைப்பு சரியா இருந்தது, இப்ப பார்த்தா வீங்கிவே இருக்கிறாரு, நாங்க என்ன செய்யறது? என் போட்டோவே போன வருஷம் பாத்தீங்கன்னா நான் லீனா தான் இருந்தேன், ஒரு வருஷத்திலே எனக்கு இப்படி உடம்பு வந்துட்டு. ஒரு மனிதன் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் உள்ள போட்டோவில கொடுக்கணும். வெளிநாட்டுல இருக்கிறாரு, வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள போட்டோவை கொடுத்திருந்தான்னு வைங்க, வெளிநாட்டுல போடுற அந்த சாப்பாட்டுக்கு என்ன ஆகும்? உடம்பு வீங்க தான் செய்யும், சிலருக்கு சுருங்கிரும், வித்தியாசமா இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் உள்ள போட்டோவை கொடுக்காம என்ன செஞ்சிட்டாங்க? பார்க்காததினால் ஏற்பட்ட விளைவு. வெளிநாட்டுல இருந்து வந்ததற்கு பிறகு பார்த்து அதுக்கு பிறகு அவங்க முடிச்சிருக்கணும். இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணதுனால குடும்பம் நாசமா போச்சா இல்லையா? இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை நாசமா போகுதா இல்லையா? இந்த பெண் அந்த ஆணோடு வாழவே இல்லை, ஒரு நாள் கூட வாழவில்லை என்றாலும் கூட அந்த பெண்ணின் நிலை என்ன? 2ஆம் தரம் தான். கல்யாணம் ஆகிட்டு ஊர் முழுக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஒரு 5 மாசமோ 6 மாசமோ கழிச்சு ஒரு திருமணம் முடிக்கிறோம்னு வைங்க, 2ஆவது தரம் மாப்பிள்ளைய ஒரு 50 வயசு 60 வயசு ஆன ஆட்களை அல்லது வேற எங்காவது அத்துட்டு வந்ததை இதைத்தான் என்ன செய்வாங்க? திருமணம் முடிச்சு வைப்பாங்களே தவிர ஃப்ரெஷ் ஆனது கிடைக்காது. இது பாக்குறோமா இல்லையா? இது யார் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு? இந்த ஹதீஸை பின்பற்றாததினால் ஏற்படக்கூடிய விளைவு. பார்த்ததற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு அந்த உடல் அமைப்பு பிடிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம கேட்கலாம், தெளிவாக கேட்கலாம். பார்க்காததினால் ஏற்பட்ட விளைவுகள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் ஒரு ஆண் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன் லிமாலிஹா வலிஹஸபிஹா வலிஜமாலிஹா வலிதீனிஹா ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன் தரிபத் யதாக். அதாவது 4 காரணங்கள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே எந்த மதமாக இருக்கட்டும், எந்த இசமா இருக்கட்டும், எந்த கொள்கையா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, 4 விஷயங்கள் தான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியவை. என்ன? துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன் லிமாலிஹா பொருளாதாரம், ஒலி ஹசபிஹா குலப்பெருமை, ஒலி ஜமாலிஹா அழகு, ஒலி தீனிஹா ஒழுக்கம், மார்க்கப்பட்டு கூட சொல்லிக்கலாம். ஆக இந்த 4 விஷயங்கள் முன்னிலைப்படுத்தப்படும். ஆனால் முஃமின்கள் இஸ்லாமியர்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? தன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும், சரியானதாக இருக்க வேண்டும் என்றால் ஒழுக்கமுள்ள மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இளைஞர்கள் எப்படி இருப்பாங்கிறத இளமைங்கிற தலைப்பில் சில விஷயங்களை நம்ம சொன்னோம். இளைஞர்களுடைய பார்வைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்ப முக்கியத்துவம் கொடுப்பது எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? அதிகமான இளைஞர்கள் அழகுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த 4 மார்க்கத்தை மட்டும்தான் எடுக்க வேண்டும். அழகை பார்க்க கூடாது, பொருளாதாரத்தை பார்க்க கூடாது, குலப்பெருமை பார்க்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எதற்கு?
மார்க்கப்பற்றுக்கு ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது ஏங்கிறத ரெண்டாவது சொல்லலாம். இப்ப பாருங்க, அழகுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னு வைங்க, அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு சந்தையில இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சந்தையில இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்ல. ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போறோம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும், நமக்கு தேவையான பொருட்களை பயன்படுத்துறோம், அப்படி சாப்பிடுறோம் வர்றோம். இதல்ல குடும்ப வாழ்க்கை என்பது. குடும்ப வாழ்க்கை என்பது நீண்ட நெடிய காலம் தொடரக்கூடிய ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை ஒரு மார்க்கெட் சந்தை வாழ்க்கை மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, நாம ஆக்கிக்கிற கூடாது. அப்ப இந்த வாழ்க்கை நிரந்தரமாக உள்ள இந்த வாழ்க்கை துன்யாவிலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய, இன்னும் சொல்வதென்றால் அல்லாஹ்வினால் சொர்க்கத்தில் கூட மனைவியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கு அழகு நாம் முக்கியத்துவம் கொடுப்போமேயானால் அழகு இடையிலேயே போகக்கூடியது. 20 வருடம் 30 வருடம் வாழ்ந்ததுக்கு பிறகு நான் நினைச்சது அழகுக்காக வேண்டி முடிச்சேன், உன் அழகு போச்சே, அப்ப அவனுடைய நோக்கம் அங்க போய்விடும். நோக்கம் என்ன, காலம் காலமாக அது நீடித்திருக்க வேண்டும். அழகை முன்னிறுத்தி ஒருவன் தேர்ந்தெடுப்பானையானால் அழகு இடையிலேயே சென்றுவிடும். ஒரு குழந்தை பெற்றாவே அழகு போயிடும். இன்னும் சிலருக்கு சில நோய்கள் வந்துட்டாவே அழகு போயிடும். ஒரு இடத்துல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, கன்னியாகுமரியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அழகுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், அப்படி முக்கியத்துவம் கொடுப்பீங்க, நல்ல அழகா இருக்கிற பெண்ணா பார்த்து கேரளால போய் முடிக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைச்சு முடிப்பீங்க. அப்படி முடிச்ச பிறகு பார்த்தா அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் வாயில ஏதாவது புண்ணு வந்திருக்கும், அல்லது ஏதாவது முகத்துல தழும்புகள் ஏற்பட்டிருக்கும், அல்லது பல்லு கூட சொத்த பல்லாகி கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சபையில இருந்து ஒரு 5-6 பேர் குள்ளுன்னு சிரிச்சிட்டாங்க சத்தமா. முடிஞ்சதுக்கு பிறகு கேட்டா இப்படியே ஒரு சம்பவம் குடும்பத்துல நடந்திருக்கு. கேரளா பெண்ணையே முடிக்கணும்னு சொல்லி ஒருவன் முடிச்சு அவனுடைய அந்த பெண்ணுக்கு பல்லுல இருக்க வாயில இருக்கக்கூடிய பல்லு பூரா விழுந்துட்டு. இதே உதாரணம் அப்படியே அமைஞ்சு போச்சு. நம்ம யதார்த்தமா சொன்னது அங்க நடந்திருக்குது. எனக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அழகுக்கு முன்னுரிமை கொடுப்போமையானால் அவனுடைய நோக்கம் இடையிலேயே கட்டாகிவிடும். அப்பவே அங்க விரிசல் ஏற்பட்டும். அத காரணம் சொல்லாம அவனுடைய நோக்கம் அங்கேயே என்ன செய்யும், கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் வைங்க. எனக்கு இப்போது தேவை 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் தேவை. என்னுடைய மனைவி இடத்திலிருந்து நான் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டேன். அந்த காரணத்தை சொல்லித்தான் நான் கல்யாணமும் முடிச்சேன். இப்ப என்ன ஆனது, அவளை விட அவட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை விட 20 லட்சம் 50 லட்சம் கோடி எனக்கு வந்துட்டு. அப்ப அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விட என் பெண் வீட்டுக்காரங்க என்ன செஞ்சாங்க, ரொம்ப ஏழ்மையில போயிட்டாங்க. அவங்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டிய நிலைக்கு நான் வந்துட்டேன். இந்த நிலையில் என்னுடைய நோக்கம் என்னவாகும்? அதே போன்று ஒரு ஹசபிஹா, குலப்பெருமை. ஒரு குலத்து இந்த குலம் பெரிய குலம், ரொம்ப பேர்பட்ட குலம் என்ற அடிப்படையில் நான் தேர்ந்தெடுத்திருப்பேனே, ஆனால் அது இடையிலேயே கட்டாகிடும். அந்த குலப்பெருமை கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும். அந்த குலத்துல உள்ளவங்க, அந்த குடும்பத்துல உள்ளவங்க ஏதாவது ஒரு தப்பு செய்துட்டாங்கன்னு என்ன ஆகும், அந்த குடும்பத்துக்கே கெட்ட பேர். அந்த குடும்பமா, அது மோசமான குடும்பங்க, அது அப்படி ஓடி போச்சாம, இப்படி ஆகி போச்சாம என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்பட்டுவிடும். ஆக மாலு, ஹசபு, ஜமாலு, இந்த மூணுமே, அழகு, பொருளாதாரம், குலம், இந்த விஷயங்கள் மூன்றுமே இடையிலே என்ன செஞ்சிடும், போய்விடும். ஒளி தீனிகா, ஒழுக்கம் உள்ள பெண்ணாக, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக, இபாதத்து உள்ள பெண்ணாக இருக்கிறார்களா என்பதை பார்த்து நாம் முடிப்போமேயானால் தரிபத்தியதான், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை முடித்தால் மன நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அல்லாஹு தஆலா ஒரு நல்ல நிலையை நமக்கு என்ன செய்வான், கொடுப்பான். அப்படிப்பட்ட பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இதுல என்னன்னா, இதற்கு மட்டும் முக்கியத்துவம் என்பது மட்டுமல்லாமல் மற்ற விஷயங்களை பார்க்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அல்லாஹ் சொல்வது என்ன, ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன், உங்களுக்கு அவர்கள் ஆடை, அவர்களுக்கு நீங்கள் ஆடை. அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம், கணவன் மனைவி எப்படிங்க உதாரணம் சொல்றான், ஆடைன்னு சொல்றான். இந்த ஆடை நம்முடைய மர்ம உறுப்புகளை, மறைவானவைகளை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்ணாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஆடை நமக்கு எப்படி தகுந்தவா நம்ம எடுத்துக்கிறோம். நல்ல டைட்டா எடுத்தா வயிறு வெளியில தெரிகிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன செய்யணும், அதுக்கு தகுந்தவாறு உள்ள ஆடை எடுப்போம். நமக்கு நல்ல வசதியான குடும்பத்தில் உள்ளவங்களா நாம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ரொம்ப கிழிஞ்ச சட்டை எடுப்போமா, பழைய சட்டை எடுப்போமா, பழைய ட்ரெஸ், ரொம்ப விலை குறைந்த துணியை நாம எடுப்போமா? நமக்கு உயர்தரமான துணி எதுவோ அந்த மாதிரி உள்ள, நமக்கு என்ன தகுதியோ, ஒரு 100 கேடிலையோ 50 கேடிலையோ நம்ம வாங்கக்கூடிய ட்ரெஸ் வாங்கக்கூடியவங்க இருப்பாங்க. அதுக்காக நம்ம 100 ஃபில்ஸுக்குள்ள ட்ரெஸ் எடுத்து போட முடியுமா? 100 ஃபில்ஸ் வாங்கக்கூடியவங்க 100 கேடிக்குள்ள ட்ரெஸ் எடுத்து போட முடியுமா? அப்ப நம்ம தகுதிக்கு தகுந்தவாறு எப்படி ஆடைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோமோ அப்படி தேர்ந்தெடுத்தால்தான் ரன் பண்ண முடியும்.
ரொம்ப ஏழ்மையில தான் முடிக்கணும், ஏகத்துவம் தௌஹீதுன்னு பேசுறானோ, வரதட்சணை கூடாது கூடாதுங்கிறானோ, போய் பணக்கார வீட்டுல போய் முடிச்சுக்கிறான். அப்ப நாங்கெல்லாம் ஏழைப்பட்டவங்களை போய் முடிக்கணும், அந்த சுன்ன ஜமாத்துன்னு சொல்லி வரதட்சணை வாங்குறவங்கள பணக்கார வீட்டுல போய் முடிக்கணுமா? இது என்ன நியாயம் இது? அப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்வது. வசதி படைத்தவர்கள்னா அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தவாறு முடிப்பதிலே எந்த தவறும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி தகுதியுடைய வீட்டுல அந்த பெண்ணை கொண்டு வந்து வச்சாதான் நம்ம வீட்டை சரி பண்ண முடியும், நம்மளோடு வரக்கூடிய போகக்கூடிய குடும்பத்தில் உள்ளவர்களை அரவணைத்து போக முடியும். வெறும் பழைய சோத்தையும் தோசையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பிரியாணியை போடுனா தெரியவும் செய்யாது, அதை சாப்பிடவும் தெரியாது, பழகவும் தெரியாது. நாம நல்ல டாக்டர் இன்ஜினியர் ஏதாவது படிச்சிருப்போம், அந்த பிள்ளைக்கு 1வது வகுப்பு 2வது வகுப்பு கூட தெரியாது, ஒரு போன் அட்டன் பண்ண தெரியாது. அப்ப குடும்பங்கள்ல விரிசல் ஏற்படும். அப்ப அதனால அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு எடுப்பது தவறு கிடையாது. ஆனால் முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்? அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, குலப்பெருமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. முக்கியத்துவம் இந்த அடிப்படையில் இருந்தாலும் கூட மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக இருக்கிறாளா அப்படிங்கறத தான் பார்க்கணும். இதை பார்க்காமல் இருந்தால் முற்றிலும் கோணலாகிவிடும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெண் என்பக்கூடியவள் யாரு, ஆண் என்பவள் யார், 2 பேருமே கணவன் மனைவி என்பதை ஆடைக்கு உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஆடை மாதிரி அவங்க இருந்துக்கணும். அந்த ஆடையை கழட்டி பீரோல வச்சுட்டு நாம வந்துட்டோம். நம்மில் நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்கிறோம். ஆடை என்பது எதற்காக? அணிந்து கொள்வதற்காக. அப்ப ஆடையை அணிந்து கொண்டு இருந்தால்தான் அது நமக்கு பாதுகாப்பு. இல்லையேல் நமக்கு என்ன ஏற்படும்? மோசமான நிலைகள் தான் ஏற்படும். இன்னைக்கு எத்தனையோ சகோதரர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், நிறைய பேருடைய நிலைமைகள் அப்படித்தான் இருக்குது. அப்ப இல்லம் அமைதி பெற வேண்டும் என்றால் அது ஆடையாக இருக்க வேண்டும், ஆடையை முறையாக பயன்படுத்த வேண்டும். அதே ஆடை கிழிந்து விடாமல் பாதுகாக்கணும். அந்த ஆடை என்ன செஞ்சிடக்கூடாது? கிழிந்து விடக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையா அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். கிழிஞ்சதுன்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அதுதான் கிழியறதுங்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிழியாமல் இருப்பதற்காக, அந்த வாழ்க்கை நல்ல விதமாக இருப்பதற்காக சில உதாரணங்களை சில இதை சொல்றாங்க. எப்படி? வல்லாஹு ஜஅல லக்கும், அல்லாஹ் உங்க மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களில் இருந்தே என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் உங்களுடைய மனைவிமார்களை படைத்திருக்கிறாங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள், உங்களுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். அதனால அந்த விலா எலும்பு எப்படிதான் இருக்கும்? கோணலா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? கோணலா தான் இருக்கும். இது அல்லாஹ் எந்த மாதிரி எல்லாம் சொல்ல வர்றான்? உங்களுடைய உறுப்பில் உள்ளதுதான் அது, வேற எதுவும் நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய மனைவியை என்னுடைய உறுப்பில் உள்ள ஒன்றாக நீங்கள் கவனியுங்கள், வேற யாரோ மாதிரி நீங்க பார்க்காதீங்க. என்னுடைய உறுப்பின் ஒரு பகுதி என்ற ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கட்டும். அதே நேரத்தில் கோணலாக இருக்கக்கூடிய அந்த ஒன்று எப்படி நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால், அதை நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னா அப்படியே வளைஞ்சு போகும். நீங்க வளைக்கணும், அதை திருத்தணும், அந்த வளைவை என்ன செய்யணும்? ரொம்ப திருத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா என்ன ஆகும்? ஒடிஞ்சு போகும். அதனால் நடுநிலையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நடுநிலையை நீங்க என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும். அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி நடுநிலையை கடைபிடிக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கப்படுது, யா ரசூலல்லாஹ், மா அஹக்கு ஜௌஜத்தி அஹதினா அலைஹி, என்னுடைய மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? யாரெல்லாம் கேட்டிருக்கிறா அப்படி அஜர்த்துமார்கள்ட்ட போய் கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னு நாம கேட்டிருக்கிறோமா யாராவது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன் துதிமுஹுமா இதா தஇம்த வ தக்ஸுஹா இதா தஸைத வலா தல்ரிபுல் வஜ் வலா துகப்பிஹ் வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத். எப்படி? இன் துதிமுஹுமா இதா தஇம்த, இல்லம் அமைதி பெற வேண்டும் என்றால், நம்முடைய வீடு அமைதியானதாக இருக்க வேண்டும் என்றால், அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்றான்ல, ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜல்லி தஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்ததன் வரஹ்மா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகள் சொல்லி ஒரு பட்டியலை போடும்போது அந்த பட்டியலில் அல்லாஹ் என்ன குறிப்பிடுறான்னு சொன்னா, உங்களிலிருந்தே படைக்கப்பட்ட அந்த பெண் இருக்கிறாளே, உங்களுக்கு மனைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண் இருக்கிறாளே, அந்த பெண்ணின் மூலமாக லி தஸ்குனு இலைஹா, நீங்கள் மன அமைதி பெறுகிறீர்கள்.
மவத்ததம் வரஹ்மா, அன்பை பரிமாறிக்கொள்வதின் மூலமாகவும், அன்பை பரிமாறிக்கொள்வதின் மூலமாக, பாசத்தை வெளிப்படுத்துவதின் மூலமாக, இணக்கத்தை ஏற்படுத்துவதின் மூலமாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கிறது. இது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுங்கிற அல்லாஹ். எங்கோ இருந்த பெண், வேறு மாவட்டத்து பெண், நான் இந்த மாவட்டத்தில் இருக்கிறேன், அந்த என்ன நிரண்டு கூட எனக்கு தெரியாது, அந்த குடும்பம் என்னன்னு கூட தெரியாது. அந்த அல்லாஹு தாலா ரெண்டு பேரையும் இணைத்து வைத்து விட்டான். இணைத்ததற்கு பிறகு என்ன நிலைமை? அந்த பெண்ணுக்கு ஏதாவது காய்ச்சல் ஏற்பட்டால், உடல்நிலை சரியில்லை என்றால் எனக்கு ஏற்பட்டது போன்று நான் எண்ணுகிறேன். ஏதாவது ஒரு பாதிப்புன்னா எனக்கு வந்த மாதிரி நான் நினைக்கிறேன். என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா, எனக்கு தலை வலிக்குது, உனக்கு ஏதோ செய்தோ என்று கேட்கக்கூடிய அளவிற்கு, எங்க வெளிநாட்டில் இருந்தாலும் கூட என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் எல்லாம் நமக்கு ஏற்படுகிறது என்றால், அதுபோன்ற ஒரு பாசம் ஏற்படுகிறது என்றால், அதுபோன்ற ஒரு இரக்கத்தன்மை ஏற்படுகிறது என்றால், இது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியா இல்லையா? அதை அல்லாஹ் அத்தாட்சி என்கின்றான். அந்த அத்தாட்சியை முறைப்படுத்த வேண்டும் என்றால் அதற்குரிய நிலை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபித்தோழர்கள் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? மா ஹக்கு ஜௌஜத்தி அஹதினா அலைஹ் இன் துத்இமுஹுமா இதா தஇம்த, நீ உண்ணும் போது அவளுக்கு உண்ண கொடு. நீனும் அந்த பெண்ணும் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிட வேண்டும். சாத்தியப்படுதா? அது எங்கேயோ நான் எங்கேயோ. போனை தான் டச் பண்ண முடியுமே தவிர மனைவியை டச் பண்ண முடியாது. டச் போன் இங்க இருக்குது, இங்க வேணா அறிஞ்சுக்கலாம், டச் பண்ணிக்கலாமே தவிர மனைவியை டச் பண்ண முடியாது. இது என்ன வாழ்க்கை? இன் துத்இமுஹுமா இதா தஇம்த, நீ உண்ணும் போது அவளுக்கு உண்ண கொடு. நான் அவளுடைய வாயில் ஊட்டுவது, பெண் என் மனைவி என் வாயில் ஊட்டுவது இருக்கிறது, இது ஒரு ரஹ்மத், இது ஒரு அருள், இது ஒரு பரக்கத், இது ஒரு நன்மை, இது ஒரு தர்மம். எங்கே நடக்கிறது? எங்கே சாத்தியப்படுகிறது? அப்ப உண்ணும் போது உண்ண கொடுக்க வேண்டும். இருக்கக்கூடிய இடத்திலும் கூட, கணவனும் மனைவியும் ஒரே ஊரிலோ ஒரே இடத்திலோ இருக்கக்கூடிய இடங்களிலும் கூட எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது? அவர் வேலைக்கு சென்று விடுவார், வேலைக்கு சென்று விட்டு 3 மணிக்கோ 4 மணிக்கோ மதியத்துக்கு சாயந்தரம் நேரத்தில் வருவார். ஆனால் இந்த பெண் 1 மணி 1:30 மணி வரைக்கும் தான் தாக்கு பிடிக்க முடியும், சாப்பிட்டுருவாங்க. அப்ப எதுக்கு கூப்பிட்டு பக்கத்துல வச்சிருக்கிறோம்? நம்முடைய தொழில் எப்படி அமைகிறது? உண்ணக்கூடிய நிலை எப்படி அமைகிறது? எதற்கு மனைவி, எதற்கு நாம் வாழ்கிறோம்? அப்ப அங்கு எப்படி நிம்மதி கிடைக்கும்? நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் இருவரும் ஒரே நேரத்தில் ஒரே தட்டில் கூட சாப்பிட்டாலும் பிரயோஜனம் தான். அந்த அளவிற்கு உண்ணக்கூடிய ஒரு நிலை எப்போது குடும்பத்தில் ஏற்படுகிறதோ, எப்போது அதுபோன்ற நிலைகள் அமைகிறதோ, நிச்சயம் அல்லாஹ் சொல்லக்கூடிய லிதஸ்குனு இலைஹா, மன அமைதி நிறைந்ததாக அந்த இல்லம் அமையும். அப்போ இவர் உண்ண ஊட்டிவிட இது போன்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். இன் துத்இமா இதா தஅம்த வ தக்ஸூஹா இதா தஸைத, நீங்கள் புத்தாடை அணியும் போது அவர்களையும் அணிய வையுங்கள். இது வேண்டுமானா நம்ம பெண்கள்கிட்ட வித்தியாசமா இருக்கும். நாம புத்தாடை அணிய வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம், அவங்க அணிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆடைகள் விஷயத்துல, பெண்கள் விஷயத்துல நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. அவர்களுக்கு பலவிதமான ஆடைகள் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம், அதுல எந்த குறையும் நம்ம வைக்கிறது இல்லை. நாம் அணியும் பொழுது நாம் அணிவதை பார்த்து அந்த பெண் சந்தோஷப்பட வேண்டும், அந்த பெண் அணிவதை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அந்த பெண் தான் நம்முடைய மனைவி. நம்ம மனைவி ஆடை அணிவதை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும், நாம் அணிவதை அவள் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும். இது எங்க பார்க்க முடிகிறது? எந்த சூழ்நிலைகள் ஏற்படுகிறது? வீட்டுல எங்க மனைவி புத்தாடை அணிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டுல இருப்பாங்க? வெளியில போகணும்னா, கல்யாணத்துக்கு போகணும்னா, மாமா மச்சான் வீட்டுக்கு போகணும்னா புத்தாடை, வீட்டுல இருந்தா நைட்டி தான். அப்ப எங்க எப்பொழுது எப்படி இருக்கணுமோ, யாரிடத்தில் அழகை காமிக்க வேண்டுமோ, எங்கு நாம் அழகை காமிக்க வேண்டுமோ அங்கு அழகை காமிப்பது இல்லை. வெளியில போகும்போதுதான் ஜோடிச்சுட்டு போவாங்க, வீட்டுல இருந்தா குறத்தி மாதிரி இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி நிலைகளில் இருந்தால் எப்படி மன அமைதி கிடைக்கும்? எங்கு நாம் இருக்க வேண்டுமோ அந்த நிலையை கடைபிடிக்க வேண்டும். வதக்ஸூஹா இதா தஸைத, நீங்கள் ஆடை அணியும் போது, புத்தாடை அணியும் போது அவர்களும் அணிய வேண்டும். வலா தத்ரிபில் வஜ், குடும்பத்தில் சின்ன பிரச்சனை ஏற்படுது, சின்ன பிரச்சனை ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்குது, ஏதாவது எங்களுக்கு பதில் சொல்லுங்க, பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்காங்க, அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் வந்து ரொம்ப வற்புறுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க?
அனுமதி கொடுக்க இல்ல. அதுக்கு பிறகு லேசா அடிச்சுக்கங்கன்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த செய்தியை வெளியில சொல்றாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் சந்தோஷமா போச்சு. அவ்வளவு கொடுமை நடந்திருக்குது வீட்டுல. போய் என்ன செய்யறாங்க, அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவ்வளவு பெண்களை என்ன செஞ்சிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. அந்த செய்திலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச செய்தி, இதெல்லாம் தெரிஞ்சு வைக்கக்கூடிய செய்தி தானே அடிக்கடி. ஏன்னா நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்துடுறாங்க, வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, இப்படி பெண்களை நீங்கள் அடிக்க கூடாது, லேசா அந்த நேரத்துல சூழ்நிலைக்கு தகுந்தவாறு லேசா தட்டிக்கங்கன்னு சொன்னது ஃபுல்லா தட்டுற மாதிரி ஆகி போச்சு. அந்த மாதிரி நிலைகள் என்ன செய்யக்கூடாது, ஏற்படக்கூடாது. பெண்களை அடிக்கக்கூடிய அளவுக்குள்ள நிலைகள் அல்ல, அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிறவும் கூடாது. நாம முறையாக நாம் நடந்து கொண்டால் நம்முடைய செயல்பாடுகள் முறையாக இருக்குமேயானால் அடிக்கக்கூடிய அளவிற்கு போகாது. அதே நேரத்தில் அன்பாக பரிமாறிக் கொள்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த வார்த்தை மூலமாகவே சரி செய்து கொள்ள வேண்டும். சிலது தலதெரிச்சு போய் நிற்கும், என்னதான் சொன்னாலும் சரி. சில பெண்கள் என்ன செய்வாங்க, அவங்கள கைக்கு அடங்காது. அந்த மாதிரி சில பிசாசுகள் மாதிரி சில பெண்களுடைய நிலைகள் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அப்படிப்பட்ட சோதனை யாருக்கும் தந்துடக்கூடாது மோமீன்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி நிலைகள் இருக்கும் பொழுது கை வைக்க வேண்டியது வந்தாலும் கூட கன்னத்தில் அடித்து விடக்கூடாது, காயம் விடுற அளவுக்கு அடித்து விடக்கூடாது. பல நிலைகளை சொன்னதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஒலா துகப்பிஹ், சாபம் விடக்கூடாது. நாசமா போவ, உன்னை கல்யாணம் முடிச்சிட்டு நான் தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், உன்னால எனக்கு இந்த மாதிரி அப்படி இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய மனைவியை என்ன செய்யக்கூடாது, சாபம் விடக்கூடாது. சாபம் விட்டா என்னங்க ஆகும், இந்த பெண் இந்த ஆணின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த பெண்ணை நாம் சாபம் விட்டால் அந்த சாபம் யாரைத்தான் சுத்தி சுத்தி நிற்கும், நம்ம குடும்பத்தை தான் சுத்தி சுத்தி நிற்கும். அவளை சாபம் விடுறது சரி, நம்மளை சாபம் விட்ட மாதிரி தான். இருந்தாலும் கூட எந்த ஆணும் சரி பெண்ணும் சரி யாரையும் சாபம் விடக்கூடாது. இஸ்லாம் அதுக்கு அனுமதிக்கவில்லை. சாபம் கொடுக்கக்கூடியவர்கள் மேல அல்லாஹ் என்ன செய்யறான், கோபப்படுறான். ஆக சாபம் விடாதீர்கள். பெண்கள்கிட்ட கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும் சாபம் விடுறதுங்கிறது. அதுக்காக வருத்தப்படுறாதீங்க, இதுக்கு எடுத்தாலும் பெண்களையே குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களேன்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். ஏன்னா ஆண்களையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா சாபம் விடுதல் என்பது இருதரப்பாலும் இருக்கக்கூடாது. டக்குன்னு கோபம் வர்றது, மூக்குக்கு மேல கோபம் வரக்கூடிய விஷயங்கள்ல வாயால் வரக்கூடிய வார்த்தை, இவங்க கையை நீட்டுவாங்க, பெண்ணாகப்பட்டவள் என்னென்னதெல்லாம் பேசக்கூடாது அவ்வளோத்தையும் பேசி முடிச்சிருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, நரகத்தில் நான் பெண்களை பார்த்தேன்னு சொல்றாங்க. ஏன் நரகத்துல பெண்களை பார்த்தேன்னு சொல்லணும், ஆண்கள்லாம் ரொம்ப யோக்கியனோ அப்படின்னு கேட்டக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உள்ள சிறப்புகள் எத்தனையோ விஷயங்களை சொல்றாங்க. ஆனால் அந்த பெண்ணினுடைய வார்த்தையினால் ஏன் என்று சொல்கிறார்கள், எந்த பெண்ணுன்னு சொல்றாங்க, எப்படிப்பட்ட பெண்ணை சொல்றாங்க, ஒரு 10 வருடமா 20 வருடமா வெளிநாட்டுல இருந்து தலைமுடியெல்லாம் நரைச்சி, அதுக்கு பிறகு நாம பிள்ளைக்கு வீட்டுக்கு மனைவிக்கு தேவையான எல்லா ட்ரெஸ் பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்துருப்போம். கொடுத்துட்டு ஊர்ல ஒரு 2 மாசம் 3 மாசம் இருப்போம். இருக்கும்போது எங்க அந்த ஒரு மோதிரம் ஒண்ணு வாங்கிட்டு வந்துருங்களேன், அல்லது இந்த ட்ரெஸ் ஒண்ணு வாங்கிட்டு வந்துருங்களேன், பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு செருப்பு ஒண்ணு வாங்கிட்டு வந்துருங்களேன் அப்படி ஏதாவது சொல்லுவாங்க. நாம வேற ஏதாவது சிந்தனையில எவனா நம்மகிட்ட போன பண்ணி என்னத்தையா பேசியிருப்பான், அந்த சிந்தனையில 2 நாள் 3 நாள் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஆமா உங்ககிட்ட சொல்லி என்ன நடந்துச்சு, உங்களை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு எனக்குள்ள தெரியும், உங்களின் மூலமாக என்ன பலனை நான் அடைந்தேன். நிறைய பெண்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சர்வ சாதாரணமா சொல்லிடுவாங்க. 10 வருஷம் 20 வருஷம் பல லட்சத்தை சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டாங்கன்னா 2 பேரும் சாப்பிடக்கூடியதான், பங்கு உள்ளதுதான், உரிமைகள் தான், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அத்துணையும் அனுபவித்ததற்கு பிறகு ஏதாவது ஒரு சின்ன பொருளை, அவங்க கேட்ட பொருளை வாங்கி கொடுக்காத ஒரு நிலை ஏற்படும் பொழுது அவர்களுடைய நாவல சட்டுன்னு இந்த வார்த்தை வந்துடும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்தில் பெண்களை நான் அதிகமாக பார்த்தேன் என்பதற்கு காரணத்தை சொல்லும் பொழுது பல வருடங்கள் உதவி செய்திருந்தோம், அந்த உதவிகளை ஒரே நொடியில தூக்கி எறிந்து விடுவாள். அப்படிப்பட்ட பெண், அப்படிப்பட்ட பெண்ணாக நம் பெண்கள் இருக்க மாட்டாங்க, மோமின் பெண்கள், அப்படித்தானே? அப்ப அந்த மாதிரி பெண்களுக்குத்தான் நரகம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி ஒலா துகப்பிஹ், சாபம் விடக்கூடாது. சாபம் விடக்கூடிய நிலை ஆண்களிடத்திலையும் இருக்கக்கூடாது, பெண்களிடத்திலையும் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒன்று, ஒலா தஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத், ஒலா தஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத். ஏதாவது ஒரு பாதிப்போ தவறோ நடந்துட்டுன்னு சொன்னா அந்த நடந்த அந்த விஷயத்தை அங்கனையே வச்சு ஓங்கி அறையிறது அல்லது திட்டுறது ஏசுறது, இது போன்ற கண்டிப்புகள் எங்க இருக்கக்கூடாது. இந்த விஷயத்துல தான் கொஞ்சம் ஆண்கள் கவனமா இருக்கணும். நல்ல விளங்கிக்கங்க, அருமையான தாய்மார்களை கொஞ்சம் அமைதியா கேளுங்க. எப்படின்னு சொன்னா, இப்போ
என்னுடைய மனைவியை ஒரு இடத்திற்கு நான் அழைத்து செல்கிறேன். எங்க கூட்டிட்டு போறேன்? என்னுடைய அண்ணன் வீட்டுக்கோ அல்லது என் அக்கா வீட்டுக்கோ என் தங்கச்சி வீட்டுக்கோ நான் கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போனதுக்கு பிறகு அங்க என்ன செஞ்சிருப்பாங்க? நல்ல சமோசா வச்சிருப்பாங்க, வடை வச்சிருப்பாங்க, டீ வச்சிருப்பாங்க. இவட்ட கொடுக்கும்போது அப்பதான் அவளுக்கு தலை அடிக்கும். அப்படியே தலை வலிக்குது, எனக்கு ஒன்னும் பிடிக்கல, வேண்டாம், எனக்கு ஒன்னும் திங்கல, இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். பசியோட தான் இருப்பா, தேவையாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட என் உறவுக்காரர் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போனதும் எங்க இருந்து தான் தலைவலி வருமோ, எங்க இருந்து தான் வயிற்று வலி வருமோ, எங்க இருந்து தான் பசி போச்சே தெரியாது. அப்ப அந்த நேரத்தில் எனக்கு அந்த பொருள் வேண்டாம் என்று சொல்லி விடுவார். சொன்னோடனே நமக்கு சுருன்னு கோபம் ஏறும். வேண்டாம், இப்ப தானடா பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்தா கழுத தின்ன அப்படின்னு நாம என்ன செய்வோம்? அந்த நேரத்தில் கண்டிக்க கூடாது. உடனே நாம அந்த இடத்துல சமாளிச்சிடணும். எப்படி சமாளிச்சிடணும்? ஆமா, அவளுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குதுன்னு சொன்னா அது சாப்பிட மாட்டாதான், விடு நான் சாப்பிட்டுக்கிறேன், சரி பாத்துக்கிறோம் சொன்னோடனே அங்கேருந்து பதில் வரும். முடிச்சு விட்டால, புடவையில முடிச்சு போட்டாவா, அவ்வளவுதானே, நல்லா தானே இருந்தா, எப்படிலாம் நீ இருந்தா, என்னைக்கு கல்யாணத்தை முடிச்சியோ அன்னையோட பின்னாடியே போ சொல்லி வீட்டுல 1000 திட்டு திட்டுவாங்க. அதை கேட்டுக்கிற வேண்டிதான். ஏன்னா அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்? வீட்டுக்கு வந்த பிறகு கச்சேரி வச்சுக்கணும். நேர வீட்டுக்கு வந்து ஒலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும், இந்த மாதிரி நடந்துகிட்டே. அது எப்படி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையோ தன்னை பெற்றெடுத்த தாயோ அங்க இல்லாத அளவுக்கு தண்ணி அறையில இருக்கும் பொழுது கூப்பிட்டு நம்ம பேசணும். இந்த மாதிரி என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு வந்திருந்தியே, இந்த மாதிரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருந்தியே, இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை நீ எப்படி நடந்துகிட்டா? உண்மையில உனக்கு தலைவலிச்சுதா? உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா சாப்பிட வேண்டியதானே? விருந்தாளி வீட்டுக்கு போயிருக்கிறோம், இந்த மாதிரி சொந்த வீட்டுக்கு போயிருக்கிறோம், உறவுகளை பேணணுங்கிற விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்க. நீ ஏன் இப்படி நடந்துகிட்டா? ஏன்னா தலைவலின்னு படுத்து கிடப்பா பொண்டாட்டி. அந்த நேரம் பார்த்து பொண்டாட்டியில தம்பி வருவான், மச்சினை வருவான், நம்ம மச்சினை எங்கதான் தலைவலி போகுமோ தெரியாது. தட்டாப்புட்டான்னு எந்திரிச்சு டீயை போடவும், வரவேற்கவும், அதை கொடுக்கவும், இதை கொடுக்கவும், அன்னைக்கு வீடே பெருநாளா இருக்கும். காரணம் என்ன? தான் தம்பி வந்திருக்கிறான், அண்ணன் வந்திருக்கிறாரு, மாமா வந்திருக்கிறாரு. தன் உறவுக்காரங்கள் வந்தால் அவளுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் அப்படியே தீந்து போகும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த மாதிரி நிலைகள் பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குணம், இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு குணம். அதே நேரத்தில் நம் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? திடீர்னு சொல்லுவாங்க, சுனாமி வருதாமே 4ஆம் தேதி. சுனாமி வருதா? சுனாமி என்ன சொல்லிட்டா வரும்? சுனாமி சொல்லிட்டு வராது. நீங்க வந்திருக்கீங்களா ஊருக்கு, இந்த 4 நாள்ல சுனாமி வந்துரும். நான் வந்தா சுனாமி ஊருக்கு வருமா? ஆமா. அது யாரு சுனாமி? அதான் உங்க அத்தா, உங்க அக்கா. சுனாமி மாதிரி வந்து இருக்கிறது பூரா அள்ளிட்டு போயிடுவாளாம். அதனால சுனாமின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி நிலைகள் பெண்கள் இடத்துல என்ன செய்யும்? ஆனா அவனுடைய தம்பியோ, பெண்ணினுடைய தம்பியோ, சகோதரர்களோ வந்தான்னு சொன்னா என்ன செய்வாங்க? சந்தோஷமா அரவணைப்பாங்க. அதை சாப்பிட, இதை சாப்பிட, எங்கதான் மறைச்சு வச்சிருந்தாங்களோ பிஸ்கட் அப்ப பார்த்து வரும். விருந்தாளிகள் வந்திருப்பாங்க, யாரோ கெஸ்ட் வந்திருப்பாங்க, அப்ப வைக்கிறது கூட தேடி தேடி பார்த்திருப்போம், ஒரு பொருள் இருந்திருக்காது, எப்படிதான் அந்த பொருள் வந்ததோ தெரியாது. இந்த மாதிரி சில குடும்பங்கள்ல, உங்களுடைய அனுபவத்தை சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க, பல மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கக்கூடிய செய்திகளை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பஞ்சாயத்துகளை நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய ஏரியால நிறைய பஞ்சாயத்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அங்கேருந்து வரக்கூடிய நிறைய செய்திகளை சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வீடியோ வேற போய்கிட்டு இருக்கு, வீட்டுல குழப்பம் வந்துடக்கூடாது. என்ன சரி, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த பெண் எப்படி நடந்து கொள்வார்கள்? சில நேரங்கள்ல இந்த மாதிரி மோசமான நிலையில அவர்களுடைய பார்வைகள் இருக்குமேயானால் தனிமையில் அவர்களை நாம் சுட்டி காட்டணும். இந்த மாதிரி நீ நடந்துகிட்டியே, இப்படி நடந்தன்னா என்ன ஆகும்? இதே மாதிரி நானும் நடந்துகிட்டா உன்னுடைய உறவு என்ன ஆகும்? நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படும் என்று அந்த நேரத்தில் உபதேசம் செய்ய வேண்டும். உபதேசம் செய்யும் பொழுது நிச்சயமாக எப்படிப்பட்ட நிலையில் உள்ள பெண்ணாக இருந்தாலும் சரி திருந்துவதற்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணுக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள். அதே மாதிரி ஐயுன் நிசாஇ கைர், டைம் ஆயிட்டா, ஐயுன் நிசாஇ கைர், பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? சிறந்த பெண் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிறந்த பெண் யார் என்று கேட்கும்போது தசுர்ருஹு இதா நஸர வ துதிமுஹு இதா அமர வலா துகாலிஃபி பைத்திஹா ஃபி நஃப்ஸிஹா பிமா யுக்ரஹ். தசுர்ருஹு இதா நஸர, இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். பார்த்ததும் புன்முறுவலோடு வரவேற்க வேண்டும், அதுதான் பெண், அதுதான் மனைவி. நாம வேலையை வெட்டிகள்ல பல பிரச்சனைகள்ல, சிரமங்கள்ல, சோதனைகள்ல, டிராபிக் பிரச்சனை, நண்பர்களுடைய பிரச்சனை, 1000 விஷயங்களோட வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்தவனே சடான் கதவை திறக்கக்கூடியது, மூஞ்ச மூடிக்கிட்டு போறது, இந்த மாதிரி நிலைகள் இருக்கக்கூடாது பெண்ணிடத்தில்.
எவ்வளவுதான் கோபமான விஷயமாக இருக்கட்டும். எப்படி அந்த பெண் இன்னைக்கு தான் சொல்லியிருப்பா, திங்கக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை என் வீட்டில் எங்கள் அம்மா வந்திருக்கிறாங்க, வீட்டில் ஏதோ பிரச்சனையா அல்லது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, போய் பார்க்க போகணும், நான் 8 மணிக்கு வரேன்னு சொல்லி ஃபோனில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் 8 மணிக்குங்கிறதுனால 7:30க்கெல்லாம் வந்துருங்க இன்னைக்கு அப்படின்னு என்ன செய்வார் மனைவி கணவன்கிட்ட சொல்லுவார். இவர் அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து 8 மணி ஆக்கியிருப்பான். அங்கே வர்ற நேரத்தில் டிராஃபிக் ஜாமாவி 8:30 இருக்கும். அங்க வேற எவனையா நண்பனை பார்த்து அவனை காலகாலமா பார்க்காதவன் பல வருஷம் ஆனவனா இருந்ததுனால அவனை கொஞ்ச நேரம் பேசிட்டு வர மாதிரி ஆகும். அதுக்கு பிறகு 8:30-9 மணிக்கு வந்தா வீட்டுல என்ன நடக்கும்? கதவை திறக்கும் போதே சவுண்டு வித்தியாசமா சவுண்டு கேட்கும். சட்டான்னு கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள போக வேண்டியது கட்டில போய் படுத்துக்குவாங்க. அல்லது சாப்பாடு எடுத்து கொடுக்கணும்னு சொன்னா அன்னைக்கு தண்ணியை திறக்கிறதே பெரிய மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கும், தட்டா புட்டான் இருக்கும், தட்டுகள்லாம் வித்தியாசமான சவுண்டு கேட்கும். ஆஹா வண்டி முருங்கை மரத்துல ஏறி நிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிற வேண்டிதான். அப்ப இந்த மாதிரி நிலைகள் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது என்ன? பெண்களுக்கு சொல்லக்கூடிய அறிவு தசுர்ருஹு இதா நலர, பார்த்ததுமே புன்முறுவலோடு கணவனை வரவேற்க வேண்டும். அவர் செய்தது தவறாகவே இருக்கட்டும், அவரிடத்தில் இருந்த நடவடிக்கைகள் தவறானவையாகவே இருக்கட்டும், அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இவ்வளவு நாளா 7:30க்கு 7 மணிக்கெல்லாம் வர்ற மனுஷன் இன்னைக்கு சொன்னதற்கு பிறகு 9 மணிக்கு வந்திருக்கிறாருன்னா எவ்வளவு கொழுப்பு இருக்கும். அப்ப என்னுடைய குடும்பத்துக்கு போகணும்னு சொன்னா மட்டும் இப்படி நடந்துக்கிறதா? அந்த நேரம் பார்த்து டிராபிக் ஜாம் ஆகுமா? அப்பந்தான் உங்க முதலாளி வேலையை கொடுப்பாரா? அந்த நேரம் பார்த்து தான் உங்க நண்பன் வந்து இந்த மாதிரி சிக்கல்ல ஏற்படுத்துவானா? அப்பந்தான் இந்த பிரச்சனைகள் வருமா என்ற ஒரு குழப்பம் அந்த மனசில் ஏற்படத்தான் செய்யும். என்றாலும் கூட அந்த பெண்மணி மோமினான பெண்ணாக இருக்கக்கூடிய பெண்மணி என்ன செய்ய வேண்டும்? அதை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னவோ முறையாக எப்போதும் பரிமாற்றம் செய்வது போன்று உணவை பரிமாற்றம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு தனியா கூப்பிட்டு வச்சு ஏன் இந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்க, உங்களை 8 மணிக்கு 7:30 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருந்தேன்னா நீங்க ஏன் இப்படி நடந்துகிட்டீங்க என்று சொல்லும் போது அவர் சில காரணங்களை சொல்வார். என்ன நடப்புங்கிற விஷயங்களை சொல்வார். அந்த நடப்புகளையும் காரணங்களையும் கேட்டதற்கு பிறகு, எப்படி கேட்டதற்கு பிறகு அது சரியாக இருந்தால் பொறுத்துக் கொள்றது. அவர் செஞ்சது தப்பு, நான் தேவையில்லாம வேணுக்குன்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட உபதேசம் பண்றது. நீங்க இந்த மாதிரி நடந்தீங்கன்னு சொன்னா என்னுடைய உறவுகள் எப்படி பாதிக்கும், எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் போய் பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நீங்க இப்படி நடந்துகிட்டீங்களே, நீங்களே இப்படி நானும் இப்படி நடந்துகிட்டா நம்மளுடைய உறவு எப்படி இருக்கும், நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா என்பது போன்ற உபதேசங்களை அந்த பெண் நிம்மதியான முறையில அந்த கணவனிடத்தில் சொன்னால் அங்கு நிம்மதி கிடைக்கும், அங்கு குடும்பம் உருப்படும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க சொல்றாங்க. அதற்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிற நேரமின்மையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது லா யஃப்ருக்கு முஃமினன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா குலுகன் அவ் ரதிய மின்ஹா ஆகர். ஆணுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெண்ணிடத்திலே மனைவி இடத்திலே 100% நாம சொல்ற மாதிரி நடப்பா, நாம நினைக்கிற மாதிரி இருப்பா என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்களே, ஆனால் அது குடும்பமே அல்ல, அது மனைவியே அல்ல. 100% எந்த பெண்ணிடத்திலையும் எதிர்பார்க்க முடியாது, எந்த பெண்ணும் எந்த ஆண் இடத்திலையும் எதிர்பார்க்க முடியாது. அவளிடத்தில் ஏதாவது ஒன்றல்ல 90% கூட அவளிடத்தில் தவறுகள் இருக்கலாம், குணங்கள் மோசமானதாக இருக்கலாம். இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், லா யஃப்ருக்கு முஃமினன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா குலுகன் அவ் ரதிய மின்ஹா ஆகர். அவளிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணத்தை வைத்து அவளிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணத்தை மறைத்து அவளிடத்தில் முறையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்திற்கு ஏதாவது அவள்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்குதுன்னு வைங்க, எதுக்கிட்ட தானே கோவப்படுறது, சுட்டு சுட்டுன்னு பேசுறது, தூக்கி எறிஞ்சு பேசுறது, டீயை கேட்டன்னு சொன்னா சீனிக்கு பதிலாக உப்பு போட்டு கொடுக்கறது, ஏதாவது ஒரு அவட்ட ஒரு குணம் இருக்குதுன்னு வைங்க. இந்த மாதிரி நிலை இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நீ பேசும்போது நல்ல அழகா பேசுறா, உன்ட்ட அந்த குணம் பிடிச்சிருக்கு, இந்த குணம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நடக்குதா, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இந்த மாதிரி குணங்கள்லாம் நல்ல குணங்கள் உன்ட்ட இருக்குது, ஆனா அந்த ஒரு கெட்ட குணம் மட்டும் இருக்குது, இதை மட்டும் சரி செஞ்சுட்டான்னா நீ தான் உலகத்திலேயே சிறந்த பெண்மணி, நீ தான் சிறந்த மனைவி எனக்கு என்று மனைவியை இப்படி ஒரு மனிதன் பேசி சரி செய்வாரேயானால் அவளிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணத்தை சொல்லி தீய குணத்தை ஒன்னொன்னா தட்டணும். அதுக்கு 9 அடிக்கிற கூடாது, உன்னை மட்டும் சொல்லணும், 9 நல்ல குணத்தை சொல்லணும். சொல்லி ஒன்னொன்னா ஒவ்வொரு காயா தட்டிக்கிட்டே இருந்தேன்னு வைங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல நிம்மதி கிடைக்கும்.
அல்லாஹ் சொல்லக்கூடிய வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா, உங்களுடைய இல்லம் மன அமைதி நிறைந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு இல்லற வாழ்க்கையாக இல்லமாக அது அமையும். அப்படிப்பட்ட நல்ல நிலையில் உள்ள இல்லமாக நம்முடைய எல்லோருடைய இல்லத்தையும் அல்லாஹ் அமைத்து தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.